தமிழக சிவனடி சுந்தரர்களுக்கு அன்பான வேண்டுகோள். நேற்றைய தினம் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் நமது சதுரகிரி மலையில் கஞ்சி மடத்தின் சார்பாக 50 ஆண்டு காலமாக நடைபெற்று வந்த அன்னதானத்திற்கு கோவில் அறங்காவலர் திரு ராஜா அவர்களின் தூண்டுதலின் பேரில் அங்கே செயல்பட்டு வந்த அன்னதானத்திற்கு மிகவும் இடையூறாக பல இடைஞ்சல்களை செய்து வந்ததை நியூஸ் 7 தொலைக்காட்சியில் அதை சொல்லியிருந்தோம். ஆனால் நேற்றைய தினம் இரவு இன்றைய தினத்திலிருந்து நடைபெறக்கூடிய பிரதோஷத்திலிருந்து நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கான சுமார் 18,000 லிட்டர் தண்ணீரை சமையலுக்காகவும் குடிநீருக்காகவும் சேமித்து வைத்திருந்த தண்ணீரை ஒரு மனிதாயமற்ற முறையில் அரக்கத்தனமாக அந்த தண்ணீரை திறந்துவிட்டு இரவோடு இரவாக தண்ணீரை திறந்துவிட்டு பூமிக்கே செல்லும்படி செய்துவிட்டார்கள். ஆதலால் இன்று சமையல் பண்ண முடியாத ஒரு நிலையும் பக்தர்களுக்கு உணவளிக்க முடியாமல் பசியாற்ற முடியாத ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அரக்கத்தனமான செயலை சிவனடியார்கள் சார்பாக வன்மையாக கண்டிப்பதோடு அந்த அங்கே கஞ்சி மடத்தின் சார்பாக போடப்பட்ட போர்வெளியிலிருந்து உள்ள இறக்கியிருந்த மோட்டாரையும் அதில் இணைப்பு செய்திருந்த வயரையும் கட் பண்ணி எங்கோ கொண்டு சென்று விட்டார்கள். இந்த மனிதாயமற்ற முறையில் அரக்கத்தனமாக செயல்படும் கோவில் அறங்காவலர் ராஜா அவர்கள் இவ்வளவு செய்யும் போது இவர் எப்படி அறங்காவலராக நீடிக்க தகுதியானவர் என்பதை நமது அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரமேஷ் அவர்கள் இவர்கள் மீது சட்டப்படியாகவும் நியாயப்படியாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடம் இது குறித்து புகார் செய்திருக்கிறோம். அந்த புகாரின் பேரில் மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் நடவடிக்கை எடுத்து சிவன் அடியார்களையும் சதுரகிரி மலையுடைய அன்னதானத்தையும் தர்மத்தையும் காக்க வேண்டுமாய் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய தினம் நியூஸ் 7 தொலைக்காட்சியினுடைய அந்த நியூஸை சுமார் 52 லட்சம் பேர் பார்த்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இதுபோக சோசியல் மீடியாக்களிலே ஒரு 16 லட்சம் பேர் பார்த்திருப்பதாகவும் நமக்கு தகவல் வருகிறது. இத்தகைய எழுச்சியை கண்டு மிரண்டு போயிருக்கிறார்கள் அறங்காவலர் ராஜா அவர்களும் அவருடைய கையாட்களும். ஆகவே இது குறித்து மிகப்பெரிய விசாரணையை இந்த அறநிலையத்துறையும் மாவட்ட காவல்துறையும் நடத்தி தர்மத்திற்கு பாதுகாவலாக இருக்க வேண்டுமாய் இந்த மாற்றத்திற்கான அரசையும் தேவைக்க அரசையும் சிவனடியார்கள் சார்பாகவும் சதுரகிரி பக்தர்கள் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.